சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் கேள்வி பதிலுக்கெல்லாம் ஒரு பதிலை சொல்கிறேன். ஆனால் முத நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்ப்பா. கேள்வி பதிலுக்கு எனக்கு சில்வர் அவார்டு கிடச்சிச்சு. அதை நான் யூடியூப்பில் தெரிவித்தேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. எல்லாருமே நம்ம யூடியூப்ல இருக்கவங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ரொம்ப என்னை வாழ்த்துனீங்க. எனக்கு மேல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் அதை பார்த்துட்டேன். இப்போ உங்க பேச்சு வார்த்தை, நீங்க எழுதுனது எல்லாம் உங்க கமெண்ட்ல இருந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன்ப்பா. இப்ப நான் கேள்வி பதிலுக்கு ஆன்சர் சொல்றேன். சாரா சபிதா கேட்டிருக்காங்கப்பா. தொப்புல எண்ணெய் போட சொல்லியிருக்கேன். அதுல தேங்காய் எண்ணெயும் ஆளி விதை எண்ணெயும் சேர்த்து கலந்து போடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் வேண்டாப்பா. ஏதாவது ஒரு எண்ணெயை போடுங்க. ஒரு எண்ணெயை போடுங்க. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வேற எண்ணெயை கூட மாத்திரம்னா மாத்திக்கங்கப்பா. தேவி பிரியா கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு மூட்டுல மசாஜ் செய்யறதுக்கு வீட்டுல எப்படி எண்ணெய் தயாரிக்கிறது, எந்த எண்ணெயை தயாரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த போன் ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன இது பண்றதுன்னு கேட்குறாங்க. போன் ஜாயிண்ட் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லப்பா. நம்ம சாதாரணமா எல்லா மூட்டுக்கிட்டு உடம்பு கிடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி டெய்லி கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயே போதும்பா. தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில ஊற்றி காய்ச்சி மொத்தமா கூட இல்லாட்டி ஒரு 100-150 எண்ணெயை கூட காய்ச்சி வேற ஒன்றும் போட வேணாம். சீரகம், கருவேப்பிலை, சீரகத்தை போட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டு 2 பொரிஞ்சு வந்துருமா. அந்த எண்ணெயை பாட்டில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ குழந்தைய தேய்க்கும் போது லேசா ஜில்லு இல்லாம வெதுப்பு வச்சுக்கிட்டு நீங்க நல்லா முகம், காலு, கை, இந்த ஜாயிண்ட் இருக்க பக்கம் நல்லா நீவி மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. குழந்தைகளுக்கு நல்லா ரத்த ஓட்டமெல்லாம் நல்லா இருக்கும். இந்த காலுகள்லாம் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கால் இப்படி கவட்ட கால் மாதிரி வரும் பெரியவங்களான பிறகு. அப்படி இல்லாம குழந்தைகளுக்கு அப்படித்தான் இருக்கும் பிறவியில. அதை நம்ம நல்லா நீவி இப்படி விட்டு தேய்ச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சமா அந்த கால் நேர் கொடுக்கும். காலு, கை, முகமெல்லாம் எல்லாம் எல்லாருக்குமே ஒரே சேஃபா இருக்காது. கொஞ்சம் மாறி இருக்கும். அதை நம்ம தடவி எண்ணெய் மசாஜ்ல தான் அதெல்லாம் சரியாகும். சும்மா நம்ம வாட்டில் விட்டுறக்கூடாது. அது நல்லா இப்படி தேய்க்கிறது, இந்த பாடியெல்லாம் நல்லா தேய்க்கணும். இந்த முட்டி இதுகளெல்லாம் பூரா தேய்ச்சி கைகாலெல்லாம் நல்லா இழுத்து படுக்க வச்சுக்கிட்டு அப்படி தேய்க்கணும்பா. அப்படி தேய்ச்சி இந்த கை விரலாம் இழுத்து விடணும். அப்பதான் கை கால் விரலெல்லாம் நல்லா ஒரு மாதிரியா வரும். காலெல்லாம் கவட்ட கால் இல்லாம வரும். இப்படிலாம் தேய்ச்சி குளிக்க வச்சா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். நல்லா சீக்கிரம் ஜீரணமாகவும் நல்லாவும் அசந்து தூங்குவாங்க. இந்த தேங்காய் எண்ணெயவே காய்ச்சி ஊத்தலாம். ஊட நல்லெண்ணெயும் காய்ச்சி ஊத்திக்கலாம்ப்பா. முருகானந்தம் கேட்டிருக்காருப்பா. மலச்சிக்கல் மருந்து வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. மலச்சிக்கலுக்கு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த மருந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு கேட்கறாங்க. அதெல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது. நம்ம நல்ல நாட்டு மருந்து தான் நம்ம யூஸ் பண்றோம். அது சைடு எஃபெக்டே வராதுப்பா. நீங்க தாராளமா சாப்பிடலாம். ராதாகிருஷ்ணா கேட்டிருக்காங்க. பாட்டிக்கு எந்த ஊருன்னு. நான் மதுரைப்பா. திவ்யா வெங்கட் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா இருதய அடப்பு இருந்துச்சு அம்மாவுக்கு. 48னா நீங்க சொன்ன அந்த லெமன் தோல் கஷாயம் கொடுத்தோம். அடைப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிமான்னு எனக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, நீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு சௌரியமானது. நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியா சௌரியமா தீர்காயுசா இருங்க. ரொம்ப நன்றி. ராமலிங்கம் போட்டிருக்காங்கப்பா. கேட்டிருக்காங்க. ஆளி விதை பொடியில நான் ஒரு பொடி செஞ்சு காட்டினேன், இட்லி பொடி. அதுல பூண்டு, பெருங்காயம் போட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. பூண்டு தேவையில்லைப்பா, பெருங்காயம் வேணா கொஞ்சம் போடுறதுனா போட்டுக்கலாம்ப்பா. ஜான் டேவிட் கேட்டிருக்காரு. ஓமம், வெந்தயம், கரிஞ்சீரகம் போட்டு சகல நோய்க்கான பொடி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அது 5 வயசு குழந்தைக்கு தரலாமான்னு கேட்டிருக்காங்க. 5 வயசு குழந்தைக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரு 20-30 வயசுக்கு மேலதான் சாப்பிடணும். அர்ச்சனாங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பாட்டி, உங்க பாதம் நல்லா வீக்கமா இருக்கு, உடம்ப பாத்துக்கங்கன்னு. எனக்கு பாதமெல்லாம் வீங்கலப்பா. நீ எப்ப பார்த்த நான் பாதம் வீங்கினத? அதெல்லாம் பாதமெல்லாம் வீங்கல. இந்த காலை பாரு நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு இப்படி பாதம் வீங்கிச்சுன்னு ஏன் சொல்றீங்கப்பா? இந்த பாருங்கப்பா, எனக்கு பாதமெல்லாம் வீங்கலப்பா. நல்லாதப்பா இருக்கு. 2 காலையும் பாருங்க. எனக்கு அப்படியெல்லாம் பாதம் வீங்கினதே இல்லப்பா. ஏன் இப்படி சொன்னீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சோ என்னமோ, எப்ப பார்த்தீங்கன்னு தெரியல. நல்லா இருக்கேப்பா. நானும் ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க. உதயமுருகன் கேட்டிருக்காரு.
இஞ்சி லேகியத்துல பூண்டு இந்த கத்தாழை இதெல்லாம் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இஞ்சி லேகியத்துல இஞ்சி மட்டும் சேருங்கப்பா, பூண்டு கத்தாழை எல்லாம் வேண்டாப்பா. கலையரசன் கேட்டிருக்காரு, அவங்க பையன் 6th படிக்கிறானாமா, அவனுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போகுது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. படிச்சதெல்லாம் மறந்து போகுதுன்னாப்பா குழந்தைகள நல்லா விளையாட விடணும்ப்பா. படின்னு ரொம்ப எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்குன்னா மைண்ட்ல ஏறாது. அதுக்கு மீறி வாயில வேணா படிக்கலாம், அவங்க மைண்ட்ல ஏறாது. அதனால நல்லா விளையாட விட்டீங்கன்னா அவங்களுக்கு மண்டை மூளைக்கெல்லாம் நல்லா ஆக்சிஜன் போய் நல்ல பிரிஸ்கா இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் படிச்சா கூட மண்டையில் ஏறிக்கணும். 2வது நல்லா தூங்கணும். தூக்கத்தை மட்டும் குழந்தைகள்லாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூட, 6th படிக்கிற பிள்ளைகள்லாம் 8 மணி நேரம் கூட தூங்கலாம். அது தூங்க விட்டுருங்க. தூங்கி எழுந்திரிச்சா மண்டை மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா படிப்பாங்க. படிச்சது மறக்காது. கொஞ்ச நேரம் படிச்சாலும் தெளிவா படிப்பாங்க. 2வது தியானம் பண்ணது, சின்ன பிள்ளைய தியானம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்லோகம், இப்ப ஒரு பிள்ளையார் மேலேயோ ஒரு சரஸ்வதி சாமி மேலேயோ இல்ல ஒரு ஹயகிரிவர் சாமி மேலேயோ இல்ல ஏதோ பொதுவா சூரியனை பார்த்தோ ஏதோ ஒரு சாமியை வச்சு நீங்க ஒரு ஸ்லோகத்தை படிக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவனத்துல கொஞ்சம் அதை படிச்சுட்டு படிங்கப்பா அப்படின்னா அதை படிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஞாபக சக்தி பண்ணுவாங்க. 2வது உங்களுக்கு இந்த வல்லாரக்கீரைன்னு ஒண்ணு விக்குதுப்பா மூளை வளர்ச்சிக்கு, அதை வாங்கி சூப்பு போட்டு குடிக்கலாம். தோசை மாவுல கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா கடையில நாட்டு மருந்து கடையில வல்லார பொடின்னு விக்குது, அதை வாங்கி தேன்ல கலந்து காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 6 டீஸ்பூன் அந்த பையனுக்கு தரலாம். நல்லா இதா இருக்குப்பா. நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பையன் நல்லா விளையாடணும், தூங்கணும். வினோதினி ராஜேஷ் கேட்கிறாங்க, ஒரு சின்ன பையனுக்கு எக்ஸிமா, பேபி எக்ஸிமா இருக்குதான், ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அந்த பையனுக்குப்பா நீங்க சோப்புகள்லாம் போட்டு குளிக்க வைக்காதீங்க. இந்த குளியல் பொடின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், அதை போட்டு குளிக்க வைங்க. அப்படி இல்லையா கடலை மாவு இருக்கு, கடலை மாவு கடையில விற்கிது, நம்ம வீட்டில் கூட கடலை பருப்பு வாங்கிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதவே போட்டு அவனுக்கு தேய்ச்சி குளிக்க வைங்க. குப்பைமேனி இலைய பறிச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அரைச்சு சாறு எடுங்க. அந்த சாறு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுங்க. 2யும் சேர்த்து காய்ச்சுங்க. காய்ச்சும் போது அந்த தண்ணி சத்தெல்லாம் வத்தின பிறகு தைலமா வரும். அந்த பையனுக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரம் நல்லா உடம்பெல்லாம் அதை தேய்ச்சி சும்மா லைட்டா தேய்ச்சா போதும், என்னையா சதசதுன்னு இருக்க வேணாம், தேய்ச்சி விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிக்க வைங்க. சாயந்தரமும் அதே மாதிரி தேய்ச்சி குளிக்க வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிருப்பா. ஜூங்கிறவர் கேட்டிருக்காரு, கிரியேட்டின் லெவல் 11 இருக்குதாமா, அந்த எலுமிச்சந்தோல் கஷாயம் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம்ப்பா, அது கிட்னிக்கும் நல்லதுதான், சாப்பிடலாம். மாரியம்மாள் கேட்டிருக்காங்க, உங்க பேர் என்ன, நீங்க உங்களை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என் பேர் வெண்ணிலாப்பா, வீடியோ போடுறேன், என்னை பத்தி நான் சொல்றாப்புல ஒரு வீடியோ போடுறேன்ப்பா. ஈஸ்வரி வினோத்துங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க 2 வயசு பொண்ணு என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாளாம், 10 கிலோ தான் இருக்காளாமா, அவளுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைங்க சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம கொடுக்கறத அவங்க சாப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாதுப்பா. நம்ம ஹெவியா கொடுத்துக்கிட்டே இருப்போம், காலையில இட்லி கொடுத்துருப்போம், அதே அவங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாகாம இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது குழந்தை நல்லா வரட்டும் தேறி வரட்டும்னு ஏதாவது கொடுப்பீங்க. அப்பெல்லாம் பசிக்க தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு பசிக்கணும்னா உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியே போகணும், அப்பதான் அவங்களுக்கு பசிக்கும். அவங்க நல்லா விளையாடணும், விளையாண்டாதான் பசிக்கும். அவங்க நல்லா நிம்மதியா தூங்கணும், அப்பதான் அவங்களுக்கு பசிக்கும். இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2வது இந்த கிஸ்மிஸ் பழம் உலர்ந்த திராட்சைன்னு சொல்றாங்கல்ல, அத 2 வயசு பாப்பாங்கிறீங்கல்லப்பா, ஒரு 10 பழம் நைட்ல ஊற வைங்க தண்ணியில. ஒரு 10 பழம் முங்குற அளவுக்கு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு நல்லா ஊறி புதுன்னு இருக்கும், அதை நல்லா நசுக்கி விட்டு அந்த தண்ணியை காலையில கொடுங்க. நல்லா மலம் டெய்லியே கொடுங்க. நீங்க அதை பத்தி பரவாயில்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த விருத்தி இப்படிதான் டெய்லி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்க கைவெல்லாம் போனாலே அவனுக்கு பசி எடுக்கும். நல்லா விளையாட விடுங்க. 2வது உடம்பு தேரணுங்கிறீங்க. உடம்பு தேர்றதுக்கு இந்த ராகி இருக்குல்லப்பா, கேழ்வரகு, அதையும் ஒரு 1 கிலோ வாங்கினீங்கன்னா 200 உடச்சக்கல்லைன்னா பொட்டுக்கல்லை சொல்லுவாங்கல்ல, அது 2யும் கலந்து இது கேழ்வரகு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இது 2யும் சேர்த்து ஒரு 50 சுக்கு, 50 கிராம் சுக்கு வாங்கி மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தட்டி நசுக்கி மிஷின்ல கொடுத்து வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு
அதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சி காலையிலையும் சாயந்தரமும் கொடுங்க. கூழ் மாதிரி காய்ச்சி கொஞ்சம் பால் கலந்து கொடுங்க. உடம்பு நல்லா வெயிட் போடும். அவளுக்கு 2 வயசு பாப்பா தானே. நீங்கள் இந்த வேர்க்கடலை முட்டையில் பல்லு சாப்பிட்லாம். அப்படிலாம் வேர்க்கடலை முட்டை அதே கடலை முட்டாயின்னு கடையில் விற்கிதுல, அது எள்ளு மிட்டாயி இந்த மாதிரி கொடுங்க. நல்ல நெய், வெண்ணெய், இந்த பால் பொருட்கள்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுங்க. உடம்பு பிடிக்கும். 2வது அவளுக்கு பசிச்சா மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அவளா பசிக்குதுன்னு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்கணும். நல்லா விளையாட கொடுங்க. அவளா பசின்னு வந்து கேட்பா. அவளுக்கு பிடிச்சமானதும் கொஞ்சம் செஞ்சுதாங்க. அவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு பிடிச்சமான செஞ்சு கொடுங்க. கடைகளில் எதுவும் வாங்கி தராதீங்க. கோபி சரண்யாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 10 மாசத்து பேபிக்கு தொப்புள்ள என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெயை போடலாம்ப்பா. டெய்லி 10 மாசத்து பேபிக்கெல்லாம் ஒரு 2 சொட்டோ 1 சொட்டோ ஊற்றினா கூட போதும். போட்டு நல்லா வலது பக்கம் ஒரு 21 சுத்து, இடது பக்கம் ஒரு 21 சுத்து, இப்படி தொப்புளை சுற்றி இப்படி மசாஜ் பண்ணி தடவி விடணும்ப்பா. யோகி ஆஸ்வா கேட்குறாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் சென்னையில் இருக்கேன்ப்பா. ஸ்பைன் பேக் போனுக்கு ஏதாவது ஒரு ஆயில் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்த சாரதி கேட்டிருக்காங்க. நான் வீடியோ எனக்கு போட தெரியாதுப்பா. இந்த ஆயில் பற்றி எனக்கு அது தெரியாது. இந்த ஸ்பைனு, இந்த பேக் போனு, இந்த மாதிரிலாம் வலி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த உளுந்து சேர்த்துக்கிட்டா நல்லது. இடுப்புக்கு முதுகுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் எலும்பு கால்சியம் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் அந்த வலி எல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் உளுந்து நல்லா சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. உளுந்துன்னா கருப்பு உளுந்து, தோல் உளுந்து. கஞ்சி சேர்த்துக்கலாம், களி சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துல லட்டு செஞ்சு சாப்பிடலாம். இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்புக்கு அந்த எலும்புக்கு பலம் கொடுக்கும். பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா மைசூர்லேருந்து கொஞ்சம் அங்கே மைசூரில் இறங்கி அங்கேருந்து கேஆர் நகர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போய் மெஹபூப் கான்னு ஒரு வைத்தியர் இருக்கார். இது எலும்புக்கு படித்த டாக்டர். அவர்கிட்ட போய் நிறையா பேருக்கு சௌரியமாகுது. எந்த எலும்பு பிரச்சனைனாலும் சரியாகுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அப்படி ரொம்ப ஹெவியாக இருந்தால் அங்கே வேணால் ஒரு தடவை போய் பாருங்கப்பா, நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.